விருதுநகர் காரியப்பட்டி வெடிவிபத்து ஏற்பட்டதற்கான அதிர்ச்சி தகவல் முதல் தகவல் அறிக்கையில் வெளியாகியுள்ளது. 3 பேரை பலி கொண்ட இந்த கோர விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். விருதுநகர் மாவட்டம் காரியப்பட்டி அருகே ஆவியூரில் உள்ள கடம்பப்பன் குளத்தில் சேது ஸ்ரீராம் ஆகியோருக்கு சொந்தமான குவாரியும் கிருஷரும் இயங்கி வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் வெடிமருந்து குடோனில் வேனிலிருந்து வெடிப்பொருட்களை தொழிலாளர்கள் இறக்கி வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென வெடிப்பொருட்கள் வெடித்த நிலையில் பல அடி தூரத்திற்கு பொருட்கள் சிதறியது. இந்த கோர விபத்தில் புதுப்பட்டியை சேர்ந்த கந்தசாமி, கோவில்பட்டியை சேர்ந்த துரை மற்றும் குருசாமி ஆகிய மூவரும் சம்பவ இடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். சுமார் 1 கிலோமீட்டர் வரை உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் சிதறியதாகவும் கூறப்பட்டது. இந்த விபத்தால் வேன் உருக்குலைந்த நிலையில் குடோன் தரைமட்டமானது. இதைத் தொடர்ந்து 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு குவாரி உரிமையாளர் சேதுராமன், ராஜ்குமார் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் கடம்பன்குளம் கிராம நிர்வாக அலுவலர் ஆவியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட FIR-இல் சில அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதில் மனித உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என தெரிந்திருந்தும் போதிய பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்தாமல் இருந்ததே விபத்துக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் டெட்டனேட்டர், நைட்ரேட் மிக்சர் என ஆபத்து நிறைந்த 2 வெடிபொருட்களை அருகருகே வைத்து ஆபத்தை உணராமல் இறக்கியதால் விபத்து ஏற்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு செய்தால் உயிர் சேதம் ஏற்படும் என தெரிந்திருந்தும் அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் தொழிலாளர்களை வேலை வாங்கியது தவறு எனவும் FIR-இல் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கல்குவாரியில் சிதறி கிடக்கும் வெடிப்பொருட்களை செயலிழக்க வைக்கும் பணி தீவிரமடைந்துள்ளது. வாகனத்தில் இருப்பு வைக்கப்பட்ட வெடிமருந்துகளை பாதுகாப்பாக அகற்றும் பணியும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது.